வெல்கம் டு மைடி மெடிக்கோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு மயோசிஸ். மயோசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் அவுட்லைன்னா கேமெட்டோஜெனசிஸ் பார்ப்போம். ஸோ மேலில் ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் நடக்கும், ஃபீமேலில் ஊஜெனசிஸ் நடக்கும். இதுக்கு முன்னாடி ஸ்பெர்மட்டோஜெனசிஸும் ஊஜெனசிஸும் கிளியராக நம்ம தனித்தனி வீடியோஸில் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்கை ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது மேலில் ப்ரீநேட்டலாக இருக்கும்போது ப்ரைமார்டியல் ஜெர்ம் செல்ஸு டெவலப் ஆகிருக்கும். அது பர்த் அப்போ ஸ்பெர்மட்டோகோனியாவாக மாறி இருக்கும். தென் பியூபர்ட்டி அப்போது அந்த ஸ்பெர்மட்டோகோனியா டைப் 2 டிஃப்ரென்ஷியேட் ஆகி அது மைட்டாசிஸ்க்கு போகும். மைட்டாசிஸ்லேருந்து ரிசல்ட் ஆன செல் வந்துட்டு பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட். அந்த பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் இன் மேல் ஆஃப்டர் பியூபர்ட்டி தான் வந்துட்டு மேலில் மயோசிஸ் 1 ஸ்டார்ட் ஆகுது. அப்போது 46 குரோமோசோமோட மயோசிஸ் 1 ஸ்டார்ட் ஆகிற செல் வந்துட்டு பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட். அந்த பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் வந்துட்டு மைட்டாசிஸ் முடிஞ்சிட்டு வந்திருக்கு. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதுக்காக நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா வந்துட்டு மயோசிஸ் நடத்தும் போது நம்ம இதை பற்றி பேசுவோம். ஸோ ஸ்பெர்மட்டோகோனியா டைப் 2 மைட்டாசிஸ் முடிஞ்சு பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டாக மைட்டாசிஸில் மாறி இருக்கு. ஸோ பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் இப்போ மயோசிஸ் 1க்கு போகுது. மயோசிஸ் 1 முடியும் போது டைப்ளாய்டாக இருந்த பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் ஹாப்ளாய்டாக 2 நம்பராக செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்டாக மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா மயோசிஸ் 2 நடந்து 4 ஸ்பெர்மேட்டடாக மாறிடும். அந்த 4 ஸ்பெர்மேட்டடுமே வந்துட்டு ஹாப்ளாய்டாக தான் இருக்கும். அதை தான் டைப்ளாய்ட்னா 2N ஹாப்ளாய்ட்னா N நம்ம இங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். டைப்ளாய்டு ஹாப்ளாய்ட் பற்றி தெரியணும், இல்லை ஹோமோலோகஸ் குரோமோசோம் பற்றி மயோசிஸில் பேசுவோம். அப்போ இது ரெண்டை பற்றி தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க்கில் போய் பாருங்கள், தெளிவாக புரியும். இப்போது இந்த மயோசிஸ் 2ல் ரிசல்ட் ஆன ஸ்பெர்மேட்டட் ஸ்பெர்மியோஜெனசிஸ்ங்கிற ப்ராசஸ் மூலமாக ஸ்பெர்மட்டோசோவாவாக மாறும். அது சீமனோட கடந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்டுக்கு வரும்போது எக்ஸெல்லோட ஃபர்டிலைஸ் ஆனால் எம்ப்ரியோ ரிசல்ட் ஆகும். இது ஸ்பெர்மட்டோஜெனசிஸ். இப்போ ஊஜெனசிஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரீநேட்டலாக செகண்ட் வீக் ஆஃப் ஜெஸ்டேஷன்லேயே இந்த பிரைமார்டியல் ஜெர்ம் செல்லு சில மைக்ரேஷன் மைட்டாசிஸ் ப்ராசஸ் இருக்கும். அதை ஊஜெனசிஸ் வீடியோவில் பார்த்துக்கோங்க. இப்போது அந்த பிரைமார்டியல் ஜெர்ம் செல்லு மைட்டாசிஸ் போய் பிரைமரி ஊசைட்டாக மாறும். இந்த பிரைமரி ஊசைட்டு மயோசிஸ் 1 இந்த பிரைமரி ஊசைட் இன்ட்ராயூட்ரைன் லைஃப்லேயே இந்த மயோசிஸ் 1 ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஃபீமேலில். இந்த பிரைமரி ஊசைட் இஸ் அ டைப்ளாய்டு செல். ஆனால் வந்துட்டு மயோசிஸ் 1 மேலில் பியூபர்ட்டிக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் ஃபீமேலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மயோசிஸ் 1 இன்ட்ராயூட்ரைன் லைஃப்லேயே ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போது அட் பர்த்தில் என்ன இருக்கும்னா இந்த பிரைமரி ஊசைட் பிரைமார்டியல் ஃபாலிக்குலாக மாறி இருக்கும். பிரைமார்டியல் ஃபாலிக்கிள் அப்படின்னா என்னென்னா ஃபாலிக்கிள் ப்ளஸ் பிரைமரி ஊசைட் இது ரெண்டும் இருந்தால் தான் வந்துட்டு மென்ஸ்ட்ரல் சைக்கிளே நடக்க முடியும். ஸோ இதை பற்றி தெளிவாகவும் நம்ம ஊஜெனசிஸ் வீடியோவில் பேசியிருப்போம், பார்த்துக்கோங்க. பர்த் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ப்ராக்ரெஷனில் இருந்த மயோசிஸ் 1 வந்துட்டு ப்ரோஃபேஸ் 1ஓடையே அப்படியே அரெஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகுறது பியூபர்ட்டியில் தான் கண்டினியூ ஆகும். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா பர்த் அப்போ 1 to 2 lakhsல இருந்திருக்கும் இந்த பிரைமார்டியல் ஃபாலிகல்ஸ். ஆனால் அட்ரீஷியா நடந்து அட் பியூபர்ட்டியில் 40,000 பிரைமார்டியல் ஃபாலிகல்ஸ் தான் இருக்கும். இப்போ ஒரு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்பையும் 5 to 15 பிரைமார்டியல் ஃபாலிகல்ஸ் தான் மயோசிஸ் 1 கண்டினியூ பண்ணும். மற்றதெல்லாம் அரெஸ்டான ஸ்டேஜில் அப்படியே தான் இருக்கும். இப்போது ஒரு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்பையும் ஒரு 5 to 15 பிரைமார்டியல் ஃபாலிகல்ஸ் வந்துட்டு மயோசிஸ் 1 கண்டினியூ பண்ணுது. மயோசிஸ் 1 கண்டினியூ பண்ணி என்ன ரிசல்ட் ஆகும்னா அதில் 5 to 15 செல்லுலேயும் மயோசிஸ் 1 நடக்கும். ஆனால் அதில் ஒரே ஒரு செல் தான் ஃபுல்லாக மெச்சூர் ஆகும். அந்த மெச்சூரான செல் பேர் தான் வந்துட்டு கிராஃபியன் ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். மீதி 14 டெஸ்ட்ராய் ஆகிடும். அந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் மட்டும்தான் ஃபுல்லாக மயோசிஸ் 1 முடிக்கும். அப்படி முடிஞ்சால் செகண்டரி ஊசைட்டும் ஃபர்ஸ்ட் போலார் பாடியும் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் மயோசிஸ் 1 ஃபீமேலில் கிடைக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு ஹாப்ளாய்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போது ஃபர்ஸ்ட் போலார் பாடி வந்துட்டு மயோசிஸ் 2 போய் 2 போலார் பாடிஸ் இன்னும் 2 போலார் பாடிஸ் கொடுக்குது. அதே மாதிரி செகண்டரி ஊசைட் வந்துட்டு விச் இஸ் அ ஹாப்ளாய்ட் அண்டர்கோஸ் செகண்ட் மயோட்டிக் டிவிஷன். ஓவுலேஷன் நடந்து இந்த செகண்டரி ஊசைட் வெளியே வந்துடும் ஓவரே விட்டு. அப்போது ஸ்பெர்ம் போய் ஃபெர்டிலைஸ் ஆனால் இந்த மயோசிஸ் 2 கம்ப்ளீட் ஆகும்.
கம்ப்ளீட் ஆகி ஓவமாக மாறி ஓவமும் ஸ்பெர்மும் சேர்ந்து எம்ப்ரியோவா ஜைகோட்டா ஃபார்ம் ஆகிடும். இதே இந்த செகண்டரி ஊசைட்டு ஓவலேஷனுக்கு அப்புறம் ஃபர்டிலைஸ் ஆகலை அப்படின்னா 24 ஹவர்ஸில் டெஸ்ட்ராய் ஆகிடும். அந்த ஊசைட்டில் மயாசிஸ் 2 கம்ப்ளீட்டே ஆகாது. இப்போது இந்த அவுட்லைன் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனசிஸும் ஊஜெனசிஸும் எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் டீட்டெயிலாக மைக்ரேஷன்ஸ் எங்கே நடக்குது, மைட்டாசிஸ் எங்கே நடக்குது, அந்தந்த சைட்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் டீட்டெயிலாக இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதில் போயிட்டு ஸ்பெர்மட்டோஜெனசிஸும் ஊஜெனசிஸும் பார்க்கலாம். அடுத்து ஆஸ் சச் நம்ம செல் சைக்கிள்குள்ளே வரோம். ஒரு செல்லும் வந்துட்டு மைட்டாசிஸ் முடிஞ்ச ஒரு செல் தான் வந்துட்டு மயாசிஸ்குள்ளே வரப்போகுது. நம்ம அவுட்லைனில் பார்த்துருப்போம். ஸோ அந்த டீலோஃபேஸ் முடிச்ச அந்த செல் வந்துட்டு இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போயிட்டு நெக்ஸ்ட்டு மயாசிஸ்குள்ளே என்டர் ஆக போகுது. அப்போது அந்த டீலோஃபேஸ் முடிச்ச அந்த செல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்பெர்மட்டோகோனியா இன் மேல்ஸ் அண்ட் ஊகோனியா இன் ஃபீமேல்ஸ். ஸோ அது இன்டர்ஃபேஸ் முடிக்கும் போது என்ன இருக்கும் அப்படின்னா இந்த சிங்கிள் குரோமாட்டிட் ஓட இருக்க இந்த செல்லு டபுள் த அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ ஆகி 2 குரோமாட்டிட் ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு டிஎன்ஏ கண்டென்ட்டு டூப்ளிகேட் ஆகும் இன்டர்ஃபேஸில். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு தே என்டர் இன்டு மயாசிஸ். அப்போது மயாசிஸில் என்னென்ன ஃபேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மயாசிஸ் 1, மயாசிஸ் 2 இருக்குது. மயாசிஸ் 1ல் ஆஸ் சச் மைட்டாசிஸ் மாதிரி ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ் 1 இருக்கும். மயாசிஸ் 2லையும் அதே தான், ஆனால் 2 இருக்கும். ஆனால் மைட்டாசிஸ்க்கும் மயாசிஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ப்ரோஃபேஸ் 1ல் இன்னும் 4 ஸ்டேஜ் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். லெப்டோட்டின், ஜைகோட்டின், பாக்கெட்டின், டெப்ளோட்டின் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஒரு ஃபேஸ்லேயும் என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ மைட்டாசிஸ் முடிஞ்சு சிங்கிள் குரோமாட்டிடோட இருந்த அந்த ஊகோனியாவும் ஸ்பெர்மட்டோகோனியாவும் இன்டர்ஃபேஸில் என்டர் ஆகி 2 குரோமாட்டிட் ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு டிஎன்ஏவை டூப்ளிகேட் பண்ணியிருக்கும். ஸோ டூப்ளிகேட் பண்ணி என்ன ஸ்ட்ரக்சராக இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட், பிரைமரி ஊசைட் ஆயிருக்கு. இது மயாசிஸ் 1க்கு போகுது. இப்போ மயாசிஸ் 1 என்டர் ஆனவுடனே ப்ரோஃபேஸ் 1க்குள்ளே வருது. ப்ரோஃபேஸ் 1ல் லெப்டோட்டின்க்கு வருது. லெப்டோட்டினில் பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சராக 2 குரோமாட்டிட் ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு இருந்த அந்த டிஎன்ஏ அமௌண்ட்டு ராட் ஷேப்டாக மாறி டிஸ்டிங்க்டாக நமக்கு விசிபிளாக இருக்குது. இதுதான் லெப்டோட்டின். நம்ம ஜைகோட்டின்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 46 குரோமோசோம் வித் 2 குரோமாட்டிட் ஃபார்ம் பண்ணுற அளவுக்கான இருக்க டிஎன்ஏ கண்டென்ட்டு பேரப் ஆக போகுது. எப்படி பேரப் ஆக போகுதுன்னா ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸாக பேரப் ஆக போகுது. அதாவது மதர்லேருந்து 23, ஃபாதர்லேருந்து 23 குரோமோசோம்ஸ் வந்திருக்கும் இல்லைங்களா. அது ஃபாதர்லேருந்து வந்த ஃபர்ஸ்ட் குரோமோசோம், மதர்லேருந்து வந்த ஃபர்ஸ்ட் குரோமோசோம், ஃபாதர்லேருந்து வந்த செகண்ட் குரோமோசோம், மதர்லேருந்து வந்த செகண்ட் குரோமோசோம். இந்த மாதிரி 23 குரோமோசோம்ஸும் பேரப் ஆகிற இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் சினாப்சிஸ். இந்த சினாப்சிஸ்க்கு இன்னொரு பேர் தான் கான்ஜுகேஷன். அப்படி 2 குரோமோசோம்ஸும் பேரா இருக்க அந்த குரோமோசோம்ஸ் பேர் தான் வந்துட்டு பைவேலண்ட் குரோமோசோம்ஸ். இந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் பற்றி இன்னும் நல்லா தெரியணும்னா நம்ம ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ்க்கு தனியாக வீடியோ பண்ணியிருக்கோம். அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கீழே தரேன், அது ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். இதுதான் ஜைகோட்டினில் நடக்கும். அடுத்து பாக்கெட்டினில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரோமோசோமும் பேரா சிங்கிள் குரோமாட்டிடோட இருந்துச்சு. அது 2 குரோமாட்டிட் இப்போ ஃபார்ம் பண்ணிடும். 2 குரோமாட்டிட் ஃபார்ம் பண்ணதுனால பைவேலண்ட்டாக இருந்த குரோமோசோம் இப்போது 4 டெட்ராய்டாக மாறிடுச்சு. அதுதான் பாக்கெட்டினில் நடக்கும். அடுத்து பாக்கெட்டினில் அது மட்டும் இல்லாமல் வேற என்ன நடக்க போகுதுன்னா கிராசிங் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் நடக்க போகுது. ஸோ இந்த டெட்ராய்டில் சென்ட்ரலாக இருக்க 2 குரோமாட்டிடும் சென்ட்ரல் குரோமாட்டிட்னு சொல்லுவோம். பெரிஃபரலாக இருக்க 2 குரோமாட்டிடும் பெரிஃபரல் குரோமாட்டின்னு சொல்லுவோம். இந்த சென்ட்ரல் குரோமாட்டிட் 2 வேற குரோமோசோம்லேருந்து இருக்க குரோமாட்டிட், அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த 2 சென்ட்ரல் குரோமாட்டிடுக்கு நடுவில் சில ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் ஆக போகுது. ஸோ அதை தான் நம்ம இங்கே காமிச்சிருப்போம். ஸோ இந்த இடத்துல தான் எக்ஸ்சேஞ்ச் ஆகணும்னு இல்லை, சென்ட்ரல் குரோமாட்டிட்ஸில் எந்த இடத்துல வேணால் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அந்த இடம் எந்த இடத்துல அந்த 2 குரோமாட்டிடும் அட்டாச் ஆகுதோ அந்த இடத்துக்கு பேர் கயாஸ்மேட்டா.
பாக்கிட்டின்ல கிராசிங் ஓவர் முடிஞ்சிரும். இப்போ டிப்ளோட்டின்ல கிராசிங் ஓவர் முடிஞ்ச 2 சென்ட்ரல் குரோமேட்டிடும் தனித்தனியா பிரிஞ்சிரும். இதோட ப்ரோஃபேஸ் 1 முடிஞ்சது. ஆஸ் சச் மைட்டாசிஸ்ல இருக்க மாதிரியே நியூக்ளியர் மெம்பரேனும் வந்துட்டு பிரேக் டவுன் ஆகும், நியூக்ளியோலையும் டிஸப்பியர் ஆகும், சென்ட்ரியோல்ஸும் 2 போல்ஸுக்கு மூவ் ஆகும், பிளஸ் மைக்ரோடியூபிள்ஸ் சென்ட்ரியோல்ல இருந்து ரிலீஸ் ஆகும். இது எல்லாமே ப்ரோஃபேஸ் 1ல நடக்கும். மெட்டாஃபேஸ் 1ல இந்த மாதிரி 23 பேர் ஆஃப் குரோமோசோம் ஈக்குவேட்டர் ஆஃப் செல்லுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த மைக்ரோடியூபியூல்ஸ் பிடிச்சி இழுக்குது. 23 பேர் ஆஃப் குரோமோசோமை 23 குரோமோசோமா டிஃப்ரெண்ட் போல்ஸ் ஆஃப் செல்லுக்கு வர மாதிரி இந்த மாதிரி பிடிச்சி இழுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா டீலோஃபேஸ் 1. டீலோஃபேஸ் 1ல பார்த்தீங்க அப்படின்னா 2 செல்லா பிரிஞ்சிரும் வித் 23 குரோமோசோம்ஸாக தான் பிரிஞ்சிருக்கும். ஸோ மயோசிஸ் 1 முடியும் போது டைப்ளாய்டா இருந்த செல் ஹாப்ளாய்டா மாறிடுச்சு. ஸோ இந்த ஹாப்ளாய்டா மாறின செல் திருப்பி இன்டர்ஃபேஸ்க்கு போகும். ஆனால் இந்த இன்டர்ஃபேஸில் டிஎன்ஏ டூப்ளிகேஷன் நடக்காது. ஏன்னா ஏற்கனவே குரோமோசோம் வந்துட்டு 2 குரோமேட்டிடோட தான் இருக்கிறதுனால எந்தவித டூப்ளிகேஷனும் நடக்காது. இப்போ செல் மயோசிஸ் 2க்கு போகுது. மயோசிஸ் 2க்கு போகிற இந்த செல் மேலில் பார்த்தீங்கன்னா செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட், ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா செகண்டரி ஊசைட் அண்ட் ஃபர்ஸ்ட் போலார் பாடி. இப்போ மயோசிஸ் 2 பற்றி பார்க்கலாம். மயோசிஸ் 2 வந்துட்டு சேம் ஆஸ் மைட்டாசிஸ். ப்ரோஃபேஸ் 2ல நியூக்ளியர் மெம்பரேன் வந்துட்டு பிரேக் டவுன் ஆகும், ப்ளஸ் நியூக்ளியோலை டிஸப்பியர் ஆகும். இந்த சென்ட்ரியோல்ஸ் 2 போல்ஸ் ஆஃப் செல்லுக்கு மூவ் ஆகி மைக்ரோடியூபியூல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு மெட்டாஃபேஸ் 2ல இந்த குரோமோசோம் 23 குரோமோசோம்ஸ் வந்துட்டு ஈக்குவேட்டர் ஆஃப் செல்லுக்கு வரும். அண்ட் இந்த மைக்ரோடியூபியூல் சென்ட்ரியோலிருந்து சென்ட்ரோமியரில் போய் அட்டாச் ஆகி லாங்கிடியூடனலாக சென்ட்ரோமியர் வந்துட்டு கட் ஆகும். கட் ஆனதுக்கப்புறம் ஆனாஃபேஸ் 2ல பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 23 குரோமோசோம் வந்துட்டு 23 பேர் ஆஃப் குரோமோசோமாக மாறி 2 போல் ஆஃப் செல்ஸுக்கு வந்திருக்கும். ஸோ இது வந்துட்டு நம்ம மயோசிஸ் 2 பார்க்குறதுனால 2 செல்லுக்கு பார்க்குறோம். ஸோ ஆனாஃபேஸ் 2ல இது நடந்துடும். ஸோ டீலோஃபேஸ் 2ல என்ன நடந்துடும் பார்த்தீங்கன்னா திருப்பி நியூக்ளியர் மெம்பரேன் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும், நியூக்ளியோலை உருவாகும், சென்ட்ரியோல்ஸ் அந்த 2 செல்லிருந்து 4 செல்லாக பிரிஞ்ச தனித்தனி செல்லுக்கு சென்ட்ரியோல்ஸ் திருப்பி கிடச்சிரும். அண்ட் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் மயோசிஸ் 2 நமக்கு 4 ஹாப்ளாய்ட் செல்ஸ் கிடச்சிருக்கு வித் 23 குரோமோசோம் அண்ட் சிங்கிள் குரோமேட்டிட். இதுதான் ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ மேலில் இந்த 4 ஹாப்ளாய்ட் செல்லும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மேட்டிட்ஸ். இந்த ஸ்பெர்மேட்டிட்ஸ் ஸ்பெர்மியோஜெனிசிஸ்க்கு போய் ஸ்பெர்மட்டோசோவாக டெவலப் ஆகி சீமனில் எஜாக்குலேஷன் அப்போ வெளியே வரும். அண்ட் ஃபீமேலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 ஹாப்ளாய்ட் செல்லில் ஒன்று மட்டும்தான் ஓவமாக வரும். அந்த ஓவமும் எப்போ ஓவமாக ஆசச் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் நடந்தால் மட்டும்தான் ஓவமாக மாறும். இல்லைன்னா ஓவலேஷன் முடிஞ்ச அந்த செகண்டரி ஊசைட் 24 ஹவர்ஸில் வந்துட்டு டெஸ்ட்ராய் ஆகிடும். ஃபர்டிலைஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓவமும் ஸ்பெர்மும் சேர்ந்து ஜைகோட்டாக மாறிடும். நார்மல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல ஆசச் ஓவமாக இருக்காது. அண்ட் ஃபர்ஸ்ட் போலார் பாடியிலேருந்து ரிலீஸ் ஆன 2 போலார் பாடி திருப்பியும் மயோசிஸ் 2க்கு போய் மொத்தம் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் மயோசிஸ் 2 ஃபீமேலில் 1 ஓவமும் 3 போலார் பாடிஸும் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ மயோசிஸ் நம்ம முடிச்சிட்டோம். இப்போது மைட்டாசிஸ் மயோசிஸ் முடிச்சிருக்கோம். ஸோ செல் சைக்கிள் ரெகுலேஷனில் 3 செக் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு ஏற்கனவே பேசியிருப்போம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் செல் சைக்கிள் ரெகுலேஷன்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னா as such we have completed cell cycle along with gametogenesis. ஸோ அந்த ரெகுலேஷன் ஆஃப் செல் சைக்கிள் உங்களுக்கு தெரியணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ.